ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். விஜய்க்கான ஸ்பாட்டோடு தான் வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி தேர்தல் ரிசல்ட் நாளைக்கு திங்கட்கிழமை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இங்கே நடக்கிற காமெடியெல்லாம் பார்த்தா ரொம்ப ட்ராஜடியாக இருக்குங்க. என்னது காமெடியை பார்த்து ட்ராஜடியா? ஆமாங்க, இந்த தாவேக்காவினர் பண்ணுற காமெடிகள், அதில் அவங்க தலைமை உட்பட நம்பிக்கை இருக்க வேண்டியது தான். அதுக்காக அநியாயத்துக்கு தன்னம்பிக்கை இருக்கக்கூடாது இல்லைங்களா? பேராசை பெருநஷ்டங்கிற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால், ஒரு வேளை இந்த தேர்தலில் தாவேக்கா ஜெயிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது நிறைய இடங்களில் இந்த தேர்தலே செல்லாதுன்னு தேர்தல் கமிஷன் அறிவிக்கணும். ஏன்னா இன்னாருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு யாருமே சொல்லவே கூடாது. பல ஊர்கள்லாம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த பக்கம்லாம் பெரியவங்களோட 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் கூட போய் அப்பா அம்மாவை தாவேக்காவுக்கு ஓட்டு போடு நான் பார்க்கணுன்னு பார்த்துருக்குது. அப்படின்லாம் விஷயங்கள் கேள்விப்படுறப்ப இதெல்லாம் நினச்சி சிரிக்கிறதா அழுவுறதா தெரியல. ஏன்னா ஊர் பக்கம்லாம் தாவேக்காவை தவிர்த்து 2 கட்சி நிச்சயமாக காசு கொடுத்துருக்கும் இல்லைங்களா? நமக்கு தெரிந்தவரை நான் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சொஃபஸ்டிக்கான ஏரியாவில் தான் காசு பணம் பட்டுவாடா செய்யப்படவில்லை. பாக்கி ஏரியாக்கள்லாம் இவங்க என்ன தான் பறக்கும் படையினர் பிடித்தாலும் பணங்கள் வழங்கப்பட்டிருக்கு. சில கேஸுகளும் பதிவாகிருக்குது 2 கட்சிகள் சார்பாக, அதாவது திமுக அதிமுக சார்பாக. அப்படின்றப்போ தாவேக்காவிலையும் செல்வாக்கு மிக்கவர்கள் செல்வம் மிக்கவர்கள் அவங்க தொகுதியில் காசு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு வழக்கம் உண்டு. இந்த காசு வாங்கிட்டாங்கன்னா அந்த கட்சிக்கு தான் யார் அதிக காசு கொடுத்தாங்களோ நான் உனக்கு நீ தான்ப்பா கொடுத்துருக்கேன் நான் உனக்கு போடுறேன்னு சொல்லிட்டு அதை தான் செய்வாங்க. ஆனால் இந்த முறை அதில் சில ஓட்டுகள் தாவேக்காவுக்கு மாறி இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறப்போ இது தவறு இல்லையா? இன்னொருத்தரை இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னே நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுடைய அறிவுறுத்தல். எலெக்ஷன் நேரத்தில் பூத்துக்குள்ளாரையே கூட குழந்தைங்களை கூட்டு போய் குழந்தை பார்க்கணும், தாவேக்காவுக்கு தான் நம்ம அப்பா அம்மா போடுறாங்களா, அண்ணன் தங்கச்சி அண்ணா அக்கா போடுறாங்களா அப்படின்றத கேட்டுது அப்படின்னு கூட கூட்டு போனதெல்லாம் செய்திகள் கேள்விப்படுறப்ப இதெல்லாம் சொல்லி எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. இந்த காமெடி ஒரு பக்கம். சரி, இந்த ரசிகர்கள் இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் தான் இப்படி இன்னமும் விசிலடிச்சான் குஞ்சுகள் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நிச்சயமாக எலெக்ஷன் ரிசல்ட் இருக்காது. அது தெரிஞ்ச விஷயம். நிச்சயமாக தாவேக்கா வரும். ஆனால் விஜய் அவர் கூப்பிட்டு அன்றைக்கி பனையூரில் மீட்டிங் போட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள்லாம் உடனடியாக கிளம்பி பனையூருக்கு வந்துடணும்னு எல்லா வேட்பாளர்களையும் வச்சுட்டு பேசுகிறாரு. அப்போ நாளைக்கு தோக்க போகிற வேட்பாளர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க கட்சியிலே 234 ஜெயிச்சிருவாங்க. என்னதான் கூட வயதுக்கு வராதவரையும் கூட்டு போய் பெரியவங்க ஓட்டு போட்டிருந்தாலும் அப்படியே வாங்க தாவேக்கா 234 ஒரு நம்பிக்கைக்கு ஒரு அளவு வேணாமா? இதை விட இன்னொரு ஹைலைட் காமெடி வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மட்டும் வாங்கன்னா இப்போ அதில் இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு 24லேருந்து 34 பேரே வெற்றி பெறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாக்கி 200 மெம்பர்ஸையும் ஒரு என்ன கழட்டி விட்ருவாரோ 200 வேட்பாளர்களையும்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இவர் வெற்றி பெற்று அந்த பனையூர் கூட்டத்துக்கு போகிறாராங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எந்த கட்சி சார்பாகவும் தான் நான் பேசுகிறேன். எனக்கு விஜய் அரசியலுக்கு பிடிக்கல அவ்வளோதானே ஒழிய எனக்கு அவர் மேலே பர்சனலாக எந்த விரோதமும் வருத்தமும் கிடையாது. ஏன்னா இதை பாருங்கள், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு திருச்செந்தூருக்கும் சாய்பாபா கோயிலுக்கும் போய்ட்டு வந்துட்டார். நான் இன்னொரு வீடியோ பேசியிருக்கேன். வேளாங்கண்ணிக்கும் நாகூருக்கும் பிளானை கேன்சல் பண்ணிட்டார். அங்கே காத்திருந்த ரசிகர்கள் இதுதான் நடக்கும். நாளைக்கு இவர் ஒருவேளை பெரம்பூர்லேயோ திருச்சி கிழக்குலேயோ ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 2 தொகுதி பக்கமும் போகவே மாட்டார். ஒருவேளை இந்த ஆர்வ கோளாறுகள் நான் அப்படி பேசவே விரும்பலை. இவர் ஜெயிச்சு முதல்வர் ஆவார்னு இவங்கெல்லாம் சொல்கிறபடி ஒன்று நடந்தது. நான் அதுக்கப்புறம் யாருமே அவரை பார்க்க முடியாது. அப்படி ஒரு கேரக்டராக இருப்பாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் கருத்து கணிப்புகள் சில விஜய்க்கு ஃபேவராக வந்திருக்குது, சில ஆளும் திமுகவுக்கு ஃபேவராக வந்திருக்குது, சில அதிமுகவுக்கு ஃபேவராக வந்திருக்குது. அப்படின்றத பார்க்குறப்போ உண்மையாகவே அதை பார்த்துட்டு இவங்க ஒரு கூட்டம் போடுறப்போ அங்கே விஜய் பேசியிருக்கிறாரு. பத்திரிகைகள் தான் படித்தேன் நான். மெயினாக அந்த ஃபோனில் தகவல் வருது பாருங்கள், வே டு நியூஸ், அதில் நிறைய செய்திகள் போடுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா விஜய் ஒருவேளை தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிச்சிட்டாருன்னா நம்ம ஆட்சி அமைச்சிடுறோம். அதாவது 3 திட்டம் 1 திட்டம் 2 திட்டம் 3 வச்சுருக்காங்களாம். நம்ம ஆட்சி அமைச்சிடுறோம். ஒருவேளை அதிமுக 100 சீட்டு நம்ம 30-40 சீட்டு வந்தோம்னா 24லேருந்து 30 சீட்டு அது என்ன தேவையோ 135 140 தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன தேவையோ
அந்த இதில் வந்து பாக்கி மிச்ச சொச்சத்துக்கு ஒரு 24க்கோ 30க்கோ விஜய கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டா 2.5 ஆண்டுகள் அதிமுகவும் 2.5 ஆண்டுகள் தாவேக்காவும் ஆட்சி பண்ணுறதாகவும் ஆட்சி பண்ண அவங்க கூட பேசணும், அப்படி ஒரு ஒப்பந்தம் போடணும் அப்படின்னும். ஒருவேளை 100 சீட்டு அதிமுகவுக்கு பதிலாக தாவேக்கா வந்துருச்சு, 24 30 34 சீட்டு அதிமுக வந்துருச்சு அவங்களோட கூட்டணி அப்படின்னா 5 வருஷமும் விஜய் ஆழ்வாராம், துணை முதல்வர் எடப்பாடியும். என்னங்கய்யா உங்கள் நியாயம்? நீங்கள் தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்சா 140க்கு மேலே ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் ஆட்சி அமைக்கிறது ஓகே, அது நடக்க போகிறது இல்லைங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. ஆனால் 100 சீட்டு மேலே அதிமுக வந்து கூட மிச்ச சொத்தத்துக்கு ஒரு 24 34 40 சீட்டு தாவேக்காவோட கூட்டணி வச்சா 2 கட்சியும் 2.5 ஆண்டுகள் ஆளணுமா. அதில் முதல் ட்ரிப்பு அதிமுக ஆண்டா இப்போ துணை முதல்வர் விஜயா, முதல் ட்ரிப்பு தாவேக்கா ஆண்டா துணை முதல்வர் எடப்பாடியா, அடுத்த 2 ஆண்டு விஜய் ஆண்டா அவங்க துணை முதல்வர் குமாரசாமி பண்ணார் பாருங்க கர்நாடகாவில், அந்த மாதிரி 2 வருஷம் அப்புறம் 2 வருஷத்தை கொடுக்காமே இழுத்தடிச்சார் ரொம்ப நாளாக. அது பெரிய பஞ்சாயத்துலாம் ஆச்சு இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சு. கர்நாடகா முதல்வர் தேவகவுடாவுடைய மகன் குமாரசாமி அப்படி பண்ணார் இல்லைங்களா, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஒரு பிளானம், 2.5 வருஷம் அதிமுக 2.5 வருஷம் தாவேக்கா அப்படின்னு, இது ஓகே. ஆனால் அதிமுக 100 சீட்டு வராமல் விஜய் 100 சீட்டு வந்தார்னா, அதிமுக 25 35 45 வந்ததுன்னா கூட்டணி வச்சுக்கிட்டு அப்போ 5 ஆண்டு விஜய் தான் முதல்வராம், துணை முதல்வர் போனால் போகுதுன்னு எடப்பாடி கொடுப்பாங்களாம். எவ்வளவு பெரிய கட்சி அது! என்னையா இப்படிலாம் பேசுகிறீங்க? ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை இப்போ மக்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, விஜயோடைய ரசிகர்களுடைய இதை பார்த்தா, எதிர்பார்ப்பை பார்த்தா ஒருவேளை ஒரு 30 சீட்டு வர்றதுக்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னே வச்சுப்போம். அப்போ ஒரு நியாய தர்மமாக ஒரு கோட்பாடு கொள்கைகள் வேணாமா? அப்போ வந்து திமுக வரக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுகவும் விஜயும் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்படி வச்சா இப்படியும் எப்படி 140 சீட்டுக்கு மேலே வந்துட்டா விஜயே ஆட்சி அமைப்பாராம். ஓகே ரைட்டு, வந்தால் பார்த்துக்கலாம். 100 சீட்டு அதிமுக 25 சீட்டு அதிமுக அப்படின்னா, 100 சீட்டு அதிமுக 25 சீட்டு தாவேக்கா அப்படின்னா 2.5 வருஷம் ஆட்சியில் பங்கு, 2.5 வருஷம் அவர் முதல்வர் இவர் துணை முதல்வராம், 2 வருஷம் இவர் முதல்வர் அவர் துணை முதல்வராம். ஓகே. ஆனால் 100 சீட்டு தாவேக்கா வந்து 25 சீட்டு 40 சீட்டு அதிமுக வந்தால் 5 வருஷமும் விஜய் தானா துணை முதல்வராக போனால் போதுன்னு எடப்பாடி கொடுப்பாங்களாம். எடப்பாடி என்ன நீங்கள் போடுற எலும்பு துண்டை கவிட்டு போவார்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? யோசித்து இதெல்லாம் வந்து வெளியில் வந்து உங்கள் மீட்டிங்கில் தான் பேசுனீங்க. அதுக்கு மேலே உங்கள் வேட்பாளர்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் விஜய் ஒன்று பேசியிருக்கிறார். என்ன, எலெக்ஷனில் ஜெயித்த வேட்பாளர்கள் அன்று இரவே விஜய் மாதிரி தனி ஃப்ளைட்டு வச்சாவது சென்னைக்கு வந்துடணுமா. ஒருவேளை வச்சு கொடுப்பாரோ என்னவோ தெரியல, அப்போயாவது காசு எடுத்தால் சரிதான், ஓகேங்களா, வரணும் அப்படின்றது. அதுக்கு செங்கோட்டையன் ஒன்று சொல்லியிருக்கிறார், 150லேருந்து 200 தொகுதிகள் தாவேக்கா வெல்வது நிச்சயம், இந்த முறை ஆட்சி அமைக்க போகிறது விஜய் தான், விஜய் முதல்வர் ஆகணுங்கிறது தமிழக மக்களோட விருப்பமா? நான்லாம் தமிழக மக்கள் தான், எனக்கு அப்படி ஒரு விருப்பமே இல்லையே. இந்த மாதிரி எண்ணற்ற பேர் அதிமுகவிலையும் திமுகவிலையும் இருக்கிறாங்க. இன்னும் பிற கட்சிகள் பிஜேபி, பாமக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிகவுக்கு ஸ்டாலினே 10 சீட்டு கொடுத்துருக்காரு. சும்மாலாம் அவங்கள இட போட்டுறாதீங்க. முதல்வர் ஐயா ஸ்டாலினே 10 சீட்டு ஏதோ கோடிகள்லாம் சொல்கிறாங்க, 100 கோடி 200 கோடின்னு என்ன கதையோ. தேமுதிக இன்னும் புதிய தமிழ் அது இதுன்னு அந்த கட்சிக்கு ஒரு தொண்டர் இருப்பாங்கல்ல, குறைஞ்சது ஒரு ஏரியாவில் 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 20 பேர் இந்த கட்சிகளுக்கு, ஒரு 50-60 பேர் இந்த கட்சிகள் போவாங்கள்ல, தவேக்கா தொண்டரே 100 பேரும் ஆகிடுவாங்களா என்ன? அப்படி இருக்கப்போ செங்கோட்டையன் ஏதோ போய் தவேக்காவில் அதிமுகவில் எடப்பாடியை எதிர்த்ததுனால ஓடிவிட்டார். ஓகே, தவேக்காவில் தஞ்சம் அடைஞ்சிட்டார். அங்கே உரிய மரியாதையாக இருக்கோ, இவர் உயரிய மனிதர்னு மரியாதை கொடுக்குறாங்களோ இல்லையோ, 10ஓட 11 நிற்கிறாரு, நம்ம வரவேற்கிறோம். ஆனால் பேசுறது 150லேருந்து 200 சீட்டு தாவேக்கா. இவ்வளோ வருஷம் அரசியல் அனுபவம் உடையவர் அவர் தான். எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் வந்தால் ரூட்டு மேப்பே கொடுப்பார், ரூட்டு தலை செங்கோட்டையன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் விஜய்க்கு ரூட்டு தலை ஃப்ளைட்டுக்கு மேப் கொடுக்குறாரு என்னன்னு தெரியல. அப்படியே விஜய் முதல்வர் ஆகிட்டா எந்த தொகுதியும் சுத்த போகிறதில்ல, எங்கேயாவது ஃபாரின் டூர் போவார், அதுக்கு இவர் மேப் எடுத்துகிட்டு போவார் என்னான்னு தெரியல.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் வந்து சொல்லியிருக்காரு, தமிழக மக்களோட விருப்பமாக விஜய் முதல்வரும் அதை யாராலையும் தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாது, என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க. தற்கூரி தான் விஜய் ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தா, அதிமுகவிலேருந்து போன இவரும் அதை தாண்டி பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம்? நாளைக்கு ஆட்சி அமைக்க போகிறோம், இன்றைக்கி இப்படியா பேசுகிற, உன்னை என்ன பண்ணுறோம் பார் அப்படின்லாம் மனக்கோட்டை கட்டாதீர்கள். நாளை இந்நேரம் ரிசல்ட் மொத்தமும் தெரிஞ்சிருக்கும், அப்போ பேசிக்கலாம் மற்றவற்றை அப்படின்றத சொல்லி விடைபெறுறேன். விஜய் ஆர்வ கோளாறு இருக்க வேண்டியதான், ஆனால் பேராசை கூடாது அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் ஒரு முறை சொல்லி, விஜய்க்கு மட்டும் இல்லை விஜய் ரசிகர்களுக்கும் சொல்லி, உங்கள் வேட்பாளர்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் அன்று இரவே வாங்கன்னு ஏன் நீங்கள் வந்து கூச்சலிடுறீங்க? நீங்கள் போட்ட பனையூர் மீட்டிங்கில் பனையூருக்கு வந்தாலும் பனையூர் பண்ணையாராகவே செயல்படுறீங்களே விஜய், தமிழக முதல்வராக எப்படி உங்களை நாங்கள் பார்க்குறது அப்படிங்கிறத கேட்டுட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.